வணக்கம் லைவ் சென்னை.com வீவர்ஸ். நமது சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் குரலகத்தின் கட்டுமான பணிக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சமீபத்தில் அடிக்கல் நாட்டியுள்ளார். ரூபாய் 822.70 கோடியில் அமைய உள்ள சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தின் சிறப்பம்சங்களை இந்த தொகுப்பில் பார்ப்போம். சென்னை மாநகராட்சியால் பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் தங்க சாலை பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகள் 1960ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1964ஆம் ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. பிராட்வே பேருந்து நிலையமானது வெளியூர் செல்லும் பேருந்துகளுக்கான உபயோகத்திற்கு வந்தது. காலப்போக்கில் இப்பேருந்து நிலையத்தில் பல்வேறு சில்லறை கடைகள் அமைந்தன. சென்னை மாநகரின் முக்கிய இடத்தில் இந்த பேருந்து நிலையம் அமைந்திருப்பதால் மக்கள் தொகை பெருக்கத்தினாலும் இட நெருக்கடியாலும் வெளியூர் செல்லும் பேருந்துகள் 2002ஆம் ஆண்டு நவம்பரில் கோயம்பேட்டிற்கு மாற்றப்பட்டது. இதன் பின்னர் பிராட்வே பேருந்து நிலையம் மாநகர பேருந்துகளுக்கான நிலையமாக மாற்றப்பட்டு தற்போது பயன்பாட்டில் உள்ளது. பிராட்வே பேருந்து நிலையத்தில் சிறு கடைகள் அதிகமாக உள்ளதாலும் இட நெருக்கடியாலும் இந்த பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்த ஏற்கனவே பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்தது. 2022 முதல் 2023ஆம் ஆண்டிற்கான நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மானிய கோரிக்கையில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பிராட்வே பேருந்து நிலையத்தில் பல்வேறு ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பிற்கிணங்க ரூபாய் 822.70 கோடி மதிப்பீட்டில் பிராட்வே பேருந்து நிலையத்தில் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் புதியதாக பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து நிலையம் மற்றும் குரலக கட்டிடம் கட்டுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. அதன்படி பிராட்வே பேருந்து நிலையத்தில் 822 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மெட்ரோ நிலையம், குரலகம் மற்றும் MRTS புறநகர் ரயில் நிலையம் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு மையமாக திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் ஒரு பகுதியாக 9 தளங்களை கொண்ட மல்டி மாடல் ஃபெசிலிட்டி காம்ப்ளெக்ஸ் கட்டிடம் மற்றும் 10 தளங்களை கொண்ட குரலகம் கட்டிடம் ஆகியவை திட்டமிடப்பட்டுள்ளது. இவை 73 பேருந்து நிறுத்தங்களும், பயணிகள் கூடம், சில்லறை வணிக தளங்கள், அலுவலக பகுதிகள், இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கான நிறுத்துமிட வசதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. மல்டி மாடல் ஃபெசிலிட்டி காம்ப்ளெக்ஸ் திட்டமானது 26,240 சதுர மீட்டர் பரப்பளவு உள்ள இடத்தில் மொத்தம் 1,36,580 சதுர மீட்டர் கட்டடம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 3 முக்கிய பிரிவுகளை கொண்டுள்ளது. பிரிவு 1. இந்த திட்டத்தில் மொத்த பரப்பளவு 1,08,290 சதுர மீட்டர் ஆகும். இதில் 8 அடித்தளங்கள், 1 தரைத்தளம் மற்றும் 8 மேல்தளங்கள் கொண்டதாகும். பயணிகள் நேரடியாக உயர்நீதிமன்றம், மெட்ரோ நிலையம், NSE போஸ்ட் ரோடு, எஸ்பிளான் ரோடு, TNPSC ரோடு நுழைவு மற்றும் வெளியேற்று அமைப்பு வழியாக பேருந்து நிலையம் முதல் அடித்தளத்தில் அமைந்துள்ள பயணிகள் கூடத்தின் வழியாக தரை மற்றும் முதல் பேருந்து நிலையங்களுக்கு செல்லும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரிவு 2. 22,294 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட குரலகம் கட்டிடம் 2 அடித்தளங்கள், 1 தரைத்தளம் மற்றும் 9 மேல்தளங்களை கொண்ட கட்டடமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரிவு 3. 1 அடித்தளம் மற்றும் 1 தரைத்தளத்தை கொண்ட துணை போக்குவரத்து நுழைவு கட்டடமும் இந்த திட்டத்தில் ஒரு பகுதியாகும். இது பேருந்து போக்குவரத்தின் இணைப்பு மண்டலத்தை NSE போஸ்ட் சாலையில் அமைந்துள்ள பயணிகள் கூடத்துடன் இணைக்கிறது.